இன்னைக்கு தாவேகாவுடைய அமைச்சரவை இரண்டாவது முறையா விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. விசிக சார்பில் திரு வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராயிருக்கிறாரு. அதே போல IUML சார்பில் திரு ஷாஜஹான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியில் பகிர்ந்துகிட்டாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. குறிப்பாக பல்வேறு துறைகளில் 35% வரைக்கும் வசூலிக்கப்பட்ட அந்த கட்சி நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த முறையை நாங்கள் ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், அதை பற்றி பேசும்போதுன்னு பார்ப்போமா? 50 வருஷ பணிகளை நம்ம எதை முதல்ல சரி செய்யப்பட முடியும்னா, நான் ஊடகங்கள் முன்பு பதிவு செய்கிறேன். முன்னாடி CM டேல நீங்கள் வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழித்திருக்கோம். நீங்கள் போய் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள், அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு, MLA ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்லை CM ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளோ பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு, நீங்களே விசாரிங்க. முன்னாடி ரூரலில் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஏக்கரில் DTCPயில் போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஒழித்திருக்கோம். அப்படியே பேசிட்டு இருந்தவர் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, இதில் கொடுக்கக்கூடிய அந்த டெண்டர்கள் எல்லாமே ரிவிஷன் பண்ணியிருக்கிறோம், மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அதே போல முக்கிய துறைகளில் நேர்மையான அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டிருக்காருங்க அப்படின்னு சொன்னார். டாஸ்மார்க்ல ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலாக எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். PWDயோட எல்லா டெண்டரையும் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 முக்கியமான துறைகளில் எப்பயுமே ஊழல் நடக்கும். PWD, ஹைவேஸ், டாஸ்மார்க், இந்த மாதிரி முக்கியமான துறை நேர்மையான அதிகாரிகளை போட்டு 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேல பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன தவறுகள் அப்படிங்கிற அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரி செய்யறதுக்கு அப்படின்னு குறிப்பிட்டார் இல்லையா? அப்படியே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகளில் ஊழல் கடுமையாக இருக்கும், அதை முற்றிலும் அகற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கை இருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னும், தற்பொழுது அமைச்சர் பெயரை சொல்லி யாரும் வசூலில் ஈடுபடுறது கிடையாது அப்படின்னுமே குறிப்பிட்டார். இப்போ இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்லை அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்லை யாருமே எந்த இடத்துலையும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆற்று மணல் ஏற்றி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரூரில் எந்த இடத்துலையுமே ஆற்று மணல் ஏற்றுறது இல்லை. மைன்ஸில் எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த கலெக்டர்கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் கடுமையாக இருக்கும். போக்குவரத்து துறையில் இருக்கும். நீங்கள் போய் ஒரு லைசன்ஸ் கேட்டிங்கன்னா காசு இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார், சார் லைசன்ஸ் வாங்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காசு கேட்கறது இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்டர், அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம், தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதே போல முதலமைச்சருக்கோ அவர் சார்ந்தவர்களுக்கோ அமைச்சருக்கோ கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல எதுவும் கிடையாது அப்படிங்கிற நிலையை உருவாக்கி இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை, அது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 50 வருஷமா ஒரே சிஸ்டத்துல, முன்னாடி போன ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது, அதிமுக வந்தவொடனே 12% தான் மாத்தினாங்க. எதுவுமே மாத்தல. இன்னைக்கு 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை. முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்க போய் அனலைஸ் பண்ணுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் அனலைஸ் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே பட்டியலிட்டவர் இன்னும் 60 நாட்கள், அந்த 60 நாட்களில் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி காட்டுவோம், மிகப்பெரிய நிர்வாக மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில் நல்ல ஆஃபீஸர்ஸ் இப்போதான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க. அதே போல அவர் தலைமையேற்றிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை பத்தின கேள்விக்கு பதிலளிக்கும் போது கூட தூர் வாராமலேயே வாரியதா பில் போட முடியாது, பினாமி பில் முறையெல்லாம் ஒழிக்கப்படும் அப்படின்னும்,
இந்த பேட்ச் ஒர்க் பில் முறை கூட இனிமேல் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். முன்னாடி பொதுப்பணித்துறையினாலே எப்படி இருக்குன்னா ஆற்றுல தூர் வராமலே தூர் வாரிட்டுன்னு பில்லை போடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. உண்மையான பணிகள் நடக்கும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இந்த போலியா பில்லு போடுறது, கான்ட்ராக்டர்ஸ் போலியா உருவாக்குறது, பினாமி பேரில் கம்பெனிஸை உருவாக்குறது, இது எல்லாத்தையும் ரிவிஷன் லாஸ்ட் 1 வீக் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கான முதல் கட்ட பணிகளை சொல்லியிருக்கோம். எல்லா டெண்டரையும் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். ஒரு 15 நாளில், அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த 1 மாசத்தை பார்த்தீங்கன்னா பழைய அரசு திருப்பி வந்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அடுத்த 2 வருஷம் 1 வருஷத்துக்குலாம் டெண்டர் போட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அரசு செயல்பட்டு இருக்கிறது யாரையும் குற்றச்சாட்ட விரும்பல. பழைய தவறுகள் என்னங்கிறது முதல் நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அதிலிருந்து ஒரு துறையை வெளியே கொண்டு வரணும். அதனால 2 ரிவ்யூ மீட்டிங் முடிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த 2 ரிவ்யூ மீட்டிங்கில் என்னென்னலாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டார் இல்லையா? அதில் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கொடுக்கும்போது நெடுஞ்சாலை துறையில் இந்த ரிப்பேர் ஒர்க் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சரி செய்யப்படும் அப்படின்னுமே அமைச்சர் ஆதவ் குறிப்பிட்டார். அதுமாதிரி நெடுஞ்சாலை துறைகளையும் பார்த்தீங்கன்னா 40% ஒர்க் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்பேர் ஒர்க்ல தான் எப்பயுமே நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ரிப்பேரே பண்ணாம பேட்ச், அதாவது அவங்க சொல்ற டெக்னிக்கல் வேர்டுனா பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க. பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு வேற பக்கம் பேட்ச் ஒர்க் நடந்திருக்கு. ஆக்சுவலா செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்னென்ன விஷயங்கள்லாம் பட்டியலிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலை இனி இருக்காது அப்படின்னு அமைச்சர் வெங்கட்ரமணன் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதையும் பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக திருவாரூர் வந்தபோது பாட்டிலுக்கு 10 ரூபாய் டாஸ்மாகில் வாங்குவது போல நெல் மூட்டையை வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் அது எந்த அளவுக்கு தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலைஸ் கொண்டு வர போகிறோம்? டிஜிட்டலைஸ் மெத்தட் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். யூஸ்வலி இது நம்ம வெற்றி தலைவர் சொன்ன மாதிரி, முதலமைச்சர் சொன்ன மாதிரி பல காலங்களில் இந்த அரிசி மூட்டைகள் வாங்கும்போது 40 ரூபா இருந்தது. அப்புறம் 10 ரூபா போன வருடம் கேட்கும் 10 ரூபா வந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த வருடங்கள் முதல் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. நேரடி கண்காணிப்புலையும் நேரடியான ஒரு விஜிலன்ஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டு இந்த இஷ்யூஸ் வராத அளவுக்கு இருக்கும். இந்த ஜீரோ கரப்ஷன், ஊழல் இல்லாத அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய இலக்கு. அந்த பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா அந்தந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்கும். இவங்க கேட்டிருக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸில், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே ஒட்டுமொத்தமாக அந்த ஜீரோ கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. நிறைய சவால்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனம். இது எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பின்வரும் நாட்களில் நம்ம பார்க்க முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.